நமஸ்காரம். வெல்கம் டு எபிசோட் 6 ஆஃப் கம்பாயணம். போன எபிசோட் நம்ம பார்த்தது வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபோனா ஆஃப் அயோத்தியா. இந்த எபிசோட் எப்படி ரீங்காரம் பண்ணிட்டு கண்டிப்பா அது சொல்லி அண்டர் யுவர் ரிக்வெஸ்ட். ஸோ அது பார்த்தோம். இந்த எபிசோட் நாம என்ன பார்க்க போறோம்? நாம வந்து தசரதரை பத்தி பார்க்க போறோமா? ஸோ என்ன பியூட்டின்னா, இவ்வளோ பார்த்தோம் அயோத்தியாவை பற்றி. செழிப்பாக இருந்ததுன்னு பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த அன்னநடை போட்டுட்டு அந்த அன்னநடை போட்டுன்னு இருக்கிற சீன் பற்றி பேசுகிறச்சே ஒன்று சொல்லணும்னு தோணித்து எனக்கு. அன்னப்பட்சிகள் ஏன் வந்து அவளை மாதிரி நடந்து பார்க்குறதுன்னா, நடந்து மாத்திரம் பார்க்கணுன்னு ஆசைப்படல, நடந்துக்கவும் செய்யணும், நடந்துக்கணும்னு ஆசைப்படுறது. இன்னும் நடந்துக்கிறது வேற, நடக்கிறது வேற. எல்லாருமே நடக்கிறோம், ஆனால் எல்லாரும் ஒழுங்காக நடந்துக்கிறோமான்னு தெரியல. ஸோ அது பார்த்தோம். ஸோ why is he describing everything in such a detail? இவ்வளோ செழிப்பை பற்றி, ஒரு குறையுமே இல்லாத ஒரு அயோத்தியாவை பற்றி எதுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா, கம்பருடைய, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே, கம்பர் வந்து ஒரு ஐடியல் நேஷன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் அயோத்தியா மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணார். அதே மாதிரி கம்பருடைய மனசில் ஒரு ஐடியல் ரூலர் எப்படி இருக்கணும்னு மனசில் நினைச்சாரோ அதை தசரதர் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணார். ஸோ ஃபார் சச் அ கண்ட்ரி டு பி ஸோ ப்ராஸ்பரஸ் அண்ட் என்ன சொல்கிறது, செழிப்போட தர்ம வழியில் தார்மிக்காக இருக்கணும்னா அதோட ரூலர் எப்படி இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ரூலர் இதை ரூல் பண்ணதுனால தான் இப்படி ஒரு செழிப்பு வந்ததுன்னு சொல்லி அவர் தசரதருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ ஹி இஸ் பீஃபிங் அப் தசரதாஸ் கேரக்டர். ஸோ சச் அ கிங் வாஸ் தசரதா. ஓகே. ஸோ போன எபிசோட்லேயே பார்த்தோம், அயோத்தியாவோட டெஃபினேஷனில் யுத்தமே இல்லாத ஒரு ஊர். ஏன்னா தசரதன்கிற ஒரு அந்த ராஜா வந்து சத்ருவே இல்லாத ஒருத்தர்னு பார்த்தோம். ஏன் சத்ரு இல்லைன்னா, அவருக்கு சத்ருக்களால் அவரை சமாளிக்க முடியாது, இல்லை அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரூலர். இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக ரெண்டுமே இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட தசரதரை பற்றி பார்க்குறச்சே, வாழ்க்கைங்கிறது என்ன, நம்ம லைஃப்புங்கிறது என்னன்னா, எல்லாமே கிடச்சிடுத்து அப்படின்னா அது லைஃப்பில் ஒரு டைரக்ஷன் டு ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் இருக்காது. ஒரு சின்ன ஒரு குறைங்கிறது எல்லாரோட லைஃப்லேயும், பெரிய பெரிய மகான்களோட லைஃப்லேயும் குறைகள் இருந்திருக்கு. ஓகே. அவள் அதை குறையாக பார்த்தாளா இல்லையாங்கிறது வேற, பட் தேர் ஹவ் பீன் லேக்ஸ். ஓகே. அதே மாதிரி தசரதருடைய வாழ்க்கையிலையும் அந்த குறை, ஒரே ஒரு குறை என்னென்னா, அவருக்கு ப்ராஜனி இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை இருந்தது. ஓகே. அது ரொம்ப அழகா கம்பர் சொல்லியிருக்கார். 60,000 மாண்டும் மாண்டூர ஒரு பகை ஒடுக்கி இவ்வுலகை பிரிது ஒரு குறையிலை, பிரிது ஒரு குறையிலை என வையகம் மருகுவது என்பது ஓர் மறுக்கம் உண்டரோ மறுக்கம் உண்டரோ மறுக்கம் உண்டரோ மறுக்கம் ஸோ 60,000 ஆண்டும் மாண்டுர. ஓகே. ஸோ இந்த நம்ம ஆக்சிலரி எபிசோட்லேயே பார்த்தோம் இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு ராஜா ரூல் பண்ணுறது இன்டெப்த். அதில் வந்து 11,000 வருஷம் ராமர் ஆண்டார். தசரதருக்கு வந்து அதே மாதிரி ஒரு கணக்கு 60,000 வருஷம்னு சொல்லியிருக்கு. ஓகே. ஸோ அதை தான் இங்கே 60,000 ஆண்டும் மாண்டுர. ஸோ தசரதரே சொல்கிறார். எங்கே சொல்கிறார் அப்படின்னா, இந்த நம்ம வந்து ஒரு தமிழில் ஒரு சேயிங் கேட்டிருப்போம், அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி
ஓகே. த்ரூ த கிரேஸ் ஆஃப் த லார்ட் யூ வர்ஷிப் த லார்ட். ஓகே. ஸோ பகவானை நம்ம வர்ஷிப் பண்ணணுங்கன்னா கூட அவருடைய கிரேஸ் வேணும். ஸோ அதை மாதிரி பகவானுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு குரு கிட்ட போகணும் அப்படின்னாலும் அதுக்கான டைம் சரியாக வரணும், அவருடைய அனுகிரகம் வேணும். ஆமா, things should fall in its place. ஸோ 60,000 வருஷம் வாழ்ந்து ஆண்ட ஒரு தசரதர் இவ்வளோ பெரிய குறைய மனசில் வச்சுருந்தா கூட பக்கத்திலேயே ஒரு மகா ஞானி மகர்ஷி வசிஷ்டர் இருந்திருக்கார், குரு, ராஜகுரு. அவர்கிட்ட போய் கேட்கவே இல்லை. இப்போ தான் அவருக்கு கேட்கணும்னு தோணிருக்கு. ஏன்னா அந்த சமய சந்தர்ப்பம் இப்போ தான் வந்திருக்கு, அந்த ஒரு குறை தீரணுங்கிறதுக்கான சமய சந்தர்ப்பம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ he goes to Vasishta and asks, என்ன கேட்குறாங்கிறது தான் இந்த செய்யுள். ஓகே. 60,000 ஆண்டும் மாண்டுற, 60,000 வருஷமும் மாண்டு உரை அப்படின்னா கழிஞ்சு போகிறது, இட் இஸ் கெட்டிங் ஓவர். ஒரு பகை ஒடுக்கி இவ்வுலகை ஓமி, நான் சொன்னது இல்லையா, தசரதருக்கு எனிமீஸே இருக்க முடியாது. ஓகே. அப்படி அது இங்கே கம்பர் சொல்கிறார். ஒரு பகை ஒடுக்கி, ஓகே, எனிமிட்டி எல்லாத்தையும் வந்து ஷேக்கிள்ஸ் ஆக்கி உடச்சி போட்டு இந்த உலக ரூல் பண்ணிட்டு வந்தேன். ஓகே. ஆனால் ஒரே ஒரு குறை இருக்குது, பிரிது ஒரு குறை இல்லை. ஒரே ஒரு குறை மாத்திரம் இருக்குது எனக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் ஆள போகிறா ஓகே அப்படிங்கிற ஒரு குறை ஒன்றே ஒன்று இருக்குது. என பின் வையகம் மருகுவது என்பது ஓர் மறுக்கம் உண்டரோ ஓகே அப்படின்னு ஒரு அழகான செய்யுள்ள கம்பர் கொண்டு வர்றாருங்க. இப்படி கேட்கும்போது வசிஷ்டர் வந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் இருக்கு. இதைத்தான்டா எதிர்பார்த்தேன், கரெக்டாக கேட்டிருக்கேன் நீ. ஸோ எனக்கு இதில் ஒரு டவுட்டு. ஓகே, இதெல்லாம் கேட்குறதெல்லாம் நல்லது தான். அவருக்கு வந்து ஒரு ப்ராஜெனி வேணும். ஐ ஹாவ் டு கண்டினியூ, மை கிங்டம் ஹேஸ் டு ஹாவ் அ ரூலர் இன் த ஃபியூச்சருங்கிறது கரெக்ட். பட் டிட் ஹி ஹாவ் எனி அதர் சில்ட்ரன்? ஜஸ்ட் ஆஸ்கிங். ராம லக்ஷ்மணா அந்த 4 பிரதர்ஸை வராரு இப்போ, அந்த 4 பிரதர்ஸை தவிர. ஓகே. ஸோ இதில் வந்து பாகவத புராணம், விஷ்ணு புராணம், ஓகே, இது ரெண்டும் படி நமக்கு என்ன தெரியாதுன்னா, தசரதருக்கு ஒரு பொண்ணு இருந்தான்னு சொல்றான், சாந்தான்னு பேர். தசரதருக்கும் கௌசல்யாவுக்கும் பிறந்த பொண்ணு. ஓ ஓகே. ஸோ ரோமபாதர்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் அங்க தேசத்து ரூலரும் தசரதரும் ஜிகிரி தோஸ்த், ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அவர் வந்து இந்த சாந்தாவை கேட்டாருங்கிறதுக்காக அவர் அந்த பொண்ணை வந்து தத்து கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு வருஷன் இருக்கு. இதுல என்ன, பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் இருக்கு. ஓகே. வால்மீகி ராமாயணத்துல சாந்தாவை பத்தி இருக்கே தவிர இது பொண்ணுங்கிற மாதிரி இல்லை, ரோமபாதரோட பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கு. தசரதர் தத்து கொடுத்தாருங்கிற ஸ்டோரி வந்து பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் இருக்கு. ஓகே. ஸோ தட் பீயிங் செட், இது வசிஷ்டர் வந்து கரெக்டான மொமெண்ட்ல கேட்டிருக்கடா. ஏன் கரெக்டான மொமெண்ட்னா, அந்த சமயத்தில் தான் வசிஷ்டருக்கு ஞான திருஷ்டி ஒன்று வருது. ஞான திருஷ்டின்னா இன்னும் பதஞ்சலி மகர்ஷியோட யோக சூத்திரங்களில் கூட நீங்கள் ஞான திருஷ்டியெல்லாம் உண்டா இந்த காலத்தில் அப்படின்னு கேட்டேன்னா, ஈவன் திஸ் ஏஜ் பதஞ்சலி யோக சூத்திரங்களில் சித்தி பாதான்னு ஒரு சமாதி பாதா ஒன்று இருக்குது, சித்தி பாதா ஒன்று இருக்குது, அந்த சாதனா பாதம்னு ஒன்று இருக்குது. சித்தி பாதத்தில் என்னெல்லாம் சித்திகள் யோகா பண்ணி வருவோங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டே இன்னொரு இடத்துல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சித்தி, அந்த டெலிபதி, அந்த மெடிடேட்டிவ் டெக்னிக்ஸ்லாம் இருக்குதுல. ஸோ நமக்கு இந்த காலத்துக்கே இது அவைலபிளாக இருக்குன்னா வசிஷ்டருக்கு இருந்திருக்காதா? நிச்சயமாக இருந்திருக்கும். அவருக்கு ஞான திருஷ்டிக்கு தெரியறது எதை பற்றினா, வைகுண்டத்தில் என்ன நடக்கிறது, இந்த இது தசரதருக்கு இந்த குறை இருக்கிற சமயத்தில் வைகுண்டத்தில் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிற ஒரு. ஸோ வைகுண்டம்ங்கிறது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வசிக்கிற அந்த இடம், அதுதான் வைகுண்டம். ஓகே. ஸோ அதில் வந்து என்ன நடந்துருக்கு, வாட் இஸ் சீன் ஹேப்பனிங் தேர், ஓகே, அப்படிங்கிறத பற்றி ஒரு ஞான திருஷ்டி வருது வசிஷ்டருக்கு. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் அக்ரி டு திஸ். நீங்கள் சொல்கிற இதெல்லாம் இப்போல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். நோ, ஐ டிஸ்அக்ரி வித் தட். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஸ்பேஸ் ஒடிசி அப்படிங்கிற ஒரு ஃபியூ எது இருக்கா இந்த காலத்தில், அதாவது இந்த வைகுண்டம் அப்படின்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஞான திருஷ்டி நிச்சயமா இருக்கு. ஆமா, ஞான திருஷ்டி. ஏன்னா நமக்குள்ளேயே நமக்கு ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கணும், திங்க் பண்ணணும்னு வருது தோன்றது. ஆமா, அப்ப ஞான திருஷ்டி நிச்சயமா கண்டிப்பா. மேபி யூ கேன் திங்க் ஆஃப் வெதர் வைகுண்டா இஸ் ரியல் ஆர் நாட். ஐ திங்க் இட் இஸ் ரியல். ஏன்னா இப்போ வந்து நாம சொல்றோம் பூலோகம் வைகுண்டம், அது வந்து வைகுண்டம் இஸ் a different planet or different like galaxy. Wikipedia definition says Vaikuntha planets.
ஸோ அப்படிங்கிறதுல இந்த நீல் டைக்ரஸ் ட்ரைசன் அப்படிங்கிறவர் எனக்கு இந்த ஸ்பேஸில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அதில் அவரை நான் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறச்சே அவர் ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தார். அதில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 4 டைமென்ஷன்ஸ் எப்படி அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது சிங்கிள் டைமென்ஷன், 1 டைமென்ஷன், அதில் ஆர்கானிசமில் இருக்கிறச்சே 2 டைமென்ஷனில் என்ன ஆர்கானிசம் இருக்கோ அது 1 டைமென்ஷனில் வரச்சே அதுக்கு 1 டைமென்ஷனில் இருக்கிற ஆர்கானிசம்க்கு எதுவும் தெரியாது. புரியல. 2 டைமென்ஷனில் இருக்கிற ஆர்கானிசம் 1 டைமென்ஷனுக்கு வரச்சே இந்த 1 டைமென்ஷனில் இருக்கிற ஆர்கானிசத்துக்கு 2 டைமென்ஷனை பார்க்கவே முடியாது. இட் cannot see. அதே மாதிரி 3 டைமென்ஷனல் ஆர்கானிசம் 2 டைமென்ஷனுக்கு போனேன்னா இது அந்த 2 டைமென்ஷனல் ஆர்கானிசம்க்கு cannot perceive the 3D. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி நம்ம 4th டைமென்ஷன்லேருந்து யாராச்சும் 3rd டைமென்ஷன், இப்போ we are all in 3D, நம்மலாம் 3Dல இருக்கோம். இப்போ நான் என்னோட நெஃப்யூவோட கூட மான்ஸ்டர் இங்க் அப்படிங்கிற ஒரு இந்த படம், அதாவது பொம்மை படம் பார்த்தேன். ஸோ அதில் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. என்னன்னா அதாவது இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் they are manufacturers of a door. okay, அந்த டோர் it is a portal that opens up to the different dimension, another universe. ஸோ அதுலேருந்து ஒரு பாக்ஸ் கொண்டு போகிறான். அதாவது அந்த மான்ஸ்டர் ஒரு பாக்ஸ் கொண்டு போகிறது. அந்த பாக்ஸ் அந்த டோர்லேருந்து போச்சு. அந்த பாக்ஸ் இட்ஸ் டிஸப்பியரிங். ஓகே, ஸோ இட் இஸ் பியூட்டிஃபுல்லி கேப்சர்ட். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா இந்த விஷயம்லாம் நம்ம ஈஸியா நம்ம இட்ஸ் a strange incident or it is pretty fictitious அப்படிங்கிற பேர்ல நம்ம டிஸ்மிஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ சுஷ்ருத சம்ஹிதாவில் எப்படி அனஸ்தீஷியா கூட 4000 years எவ்வளோ அழகாக இந்த ஃபோர்செப்ஸ் எல்லாம் வச்சு எப்படி எல்லாம் நம்ம அது என்ன ஸ்கேல்ப், அது என்ன ஸ்கேப்பிள்ஸா, அதை வச்சு நம்ம எப்படி இதை டைசெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் சம்ஹிதா. வோல்டைக் செல் 17,000ல் அலெக்சாண்டர் வோல்டாஸ் எப்படி அவர் வோல்டைக் செல் கிரியேட் பண்ணார். அதோட எக்ஸாக்ட் அகஸ்திய சம்ஹிதா 4000 years at the exact same thing. ஓகே, சோ அது அதெல்லாம் அழகா. சோ இது நீங்க சொல்றச்சே எனக்கு என்ன தோன்றது, ஒரு விஷயம் இருக்கு இல்ல அப்படின்னு டிபேட் பண்ற அந்த இடம் நமக்கு வரணும்னா we should know everything. Absolutely. Everything under the sun we should know. Under the sun இல்ல, in the universe we should know. So நம்ம கேலக்ஸி இட்ஸ் ஒன் amongst the trillions of galaxies in our observable universe. அவளே அதுக்கு அப்சர்வபிள் யூனிவர்ஸ் தான் பேர் வச்சிருக்கா. அப்சர்வ் பண்ண முடியாதபடிக்கு நிறைய இருக்கு அதுல. அந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸை மீறி, ஏன்னா யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அட் த ரேட் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ அப்சர்வபிள் யூனிவர்ஸ்க்கு மீறின சில விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஃபிசிக்கல் யூனிவர்ஸ். ஸோ நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த ஃபிசிக்கல் யூனிவர்ஸ், அப்புறம் இந்த 7 மேல் லோகாஸ் அண்ட் 7 கீழ் லோகாஸ் எல்லாம் சேர்ந்து தே ஃபார்ம் அன் அண்டா அப்படின்னு சொல்றது. அண்ட் பெருமாளை டிஸ்கிரைப் பண்றச்சே, நாராயணனை டிஸ்கிரைப் பண்றச்சே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கான்னு சொல்றோம். ஸோ ஒரு அண்டங்கிறது இவ்வளோ. அதுல பூலோகம்ங்கிற ஏரியால இருக்கக்கூடிய அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ல நம்ம ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ்ல ஒன்று. ஓகே, ஸோ இந்த பிரம்மாண்டத்துல அகிலாண்ட கோட்டி சச் அண்டாஸ் ஆர் தேர். அது எல்லாத்துக்கும் நாயகன் பகவான் நாராயணன் சொல்றது. அப்படி இருக்கிறச்சே வைகுண்டம் இருக்குமா இருக்காதாங்கிற டிபேட்டுக்கு நம்ம போகணுமா இப்போ? கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல, இதை நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இது we shouldn't dismiss as a mere fictitious yes, because all our saints, நம்ம saints எல்லாம் இப்போ இந்த வசிஷ்டர்னு சொல்றோமே, இன்னைக்கு கல்யாணத்துல எல்லாம் ஒரு ரிச்சுவல் இருக்கு. இந்த அருந்ததி பாக்குறது, அம்மி மிதித்து அருந்ததி பாக்குறது. ஏன் அவளை பார்க்குறோம், அருந்ததி ஏன் பார்க்குறோம்னா, அருந்ததி இஸ் a star. But when you see from here it is a star, but when you see it through the telescope it's a pair of stars. It is Arundhati and Vasishta. Okay. And in the pair star systems la எப்பவுமே ஒன்ன சுத்தி இன்னொன்னு போகும், ஒரு ஸ்டாரை சுத்தி இன்னொன்னு போகும். பட் இந்த அருந்ததி வசிஷ்டால both revolve around each other. Okay. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அருந்ததி வசிஷ்டர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை பார்க்க சொல்றா. இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஆல் அவர் scientists were saints. They meditated and they got to know from the inner wisdom about all these things. So they went, அதாவது ஒரு smaller than the smallestங்கிற லெவலுக்கும் போனா, larger than the largestங்கிற லெவலுக்கும் போனா. So the அனோரணியான் மகதோ மஹியான்,
கட்டோபனிஷத் வாக்கியம் Right. பகவானை பற்றி சொல்கிறச்சே. அதே மாதிரி இவள் இல்லாமல் அந்த த ஸ்மாலர் தென் த ஸ்மாலஸ்ட்டுக்கும் போனால், லார்ஜர் தென் த லார்ஜஸ்ட்டுக்கும் போனால், அப்படி இருக்கிறச்சே அவள் ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கா, இப்படி ஒரு லோகம் இருக்குன்னு எழுதி வச்சானா அது நிச்சயமாக உண்மையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். கண்டிப்பா. Yeah, I think we have spoken a lot in this episode. கண்டிப்பா. Hope we will get more deeper into the subject of Kamba Ramayanam in the future episode. Thank you. Namaskaram. நமஸ்காரம்.